ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த புதிய வாரத்திலே ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு தலைப்பு, ரொம்ப முக்கியமான தலைப்பு, அநேகருடைய மனதில் எழக்கூடிய ஒரு விஷயம். நான் தேவ சித்தத்தை தான் செஞ்சிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளும் பல விஷயங்களில் வருகிறது. உதாரணத்துக்கு ஒரு டிரான்ஸ்பர், அதனா ஒரு வீடு கட்டுறோம், பணம் இருக்குதுன்னு வீடு கட்டக்கூடாது. எனக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லனா நான் எங்க வேணாலும் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மனித வலிமையினால் நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கையில பணம் இருக்கு அதனால வாங்குறேன் இல்ல, நாம் செய்கிறவற்றில் தேவ சித்தம் இருக்கிறதா அப்படிங்கறத பார்க்கணும். கல்யாண விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமா அதுல கவனிக்கணும். தேவ சித்தத்தின்படி இந்த திருமணம் அமைகிறதா அதை கவனிக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரியும், தேவ சித்தப்படிதான் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த லெவலை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சிலர் இது தேவ சித்தம் தானா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். தேவ சித்தத்தை எப்படி நான் அனுபவிக்கிறது? இது ஆண்டவருடைய நடத்துதல் தான். கர்த்தரனை தெளிவா நடத்திதான் நான் இதை வாங்கினேன் அல்லட்ட நான் இதை செய்யறேன் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லாருடைய மனதிலும் இருக்கும். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அதற்கு நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது. நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது முதலாவதாக தேவ சமாதானம் அதுல இருந்துச்சுன்னா அது தேவ சித்தம் தான் என்று நீங்க நம்பலாம். உதாரணத்துக்கு ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி செலுத்த போகும்போது ஒரு கோபத்தோடையோ கண்ணீரோடையோ எரிச்சலோடையோ அங்கலாய்ப்போடையோ விசனப்பட்டோ அவன் போல தேவ சமாதானத்தோட போறான். அப்பதான் அவன் கேட்கும் போது, பையன் கேட்கும் போது, ஈசாக்கு கேட்கும் போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றான். அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செய்கைகள் அவனுக்குள் தேவ சமாதானம் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. அவனும் அப்படி இருக்கிறான். நீங்க எந்த விஷயத்தை செய்றீங்களோ அதுல உங்களுக்கு தேவ சமாதானம் இல்லைன்னா அது தேவ சித்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு விஷயத்துக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலாம், ஏதோ whatever it may be, என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க செய்யற அந்த காரியத்துல ஒரு சமாதானம் இருக்குமானா அந்த சமாதானத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அது தேவ சித்தம் செய்ய போய் வருகிற சமாதானம். தேவ சித்தம் இல்லாத விஷயத்துக்கு தேவ சமாதானம் வர. முதலாவது காரியம், நீங்கள் செய்கிற விஷயத்துல தேவ சமாதானம் உங்களுக்குள் இருந்தால் அது தேவ சித்தம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2வது, நீங்க செய்கிற காரியத்துல வெற்றி பெறீங்கன்னா அது தேவ சித்தம். தேவ சித்தத்துலதான் இருக்கீங்க. ஆதியாகமம் 39:2 பாத்தீங்கன்னா யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் காரிய சித்தி உள்ளவன். அவன் செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவனுக்கு வாக்கிய பண்ணிட்டே இருக்கிறார். தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. 2 விஷயத்தை நான் சொல்றேன். நம்ம பார்க்கிற எல்லா வெற்றியும் தேவ சித்தம் அல்ல. அதே நேரம் தேவ சித்தம் நீங்கள் செய்தால், தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி நடக்கும். சிலர் சில வெற்றிகளை வச்சுட்டு இது சக்சஸா முடிஞ்சிச்சுல, சோ இது தேவ சித்தம். நோ, நான் அப்படி சொல்லல, அப்படி பைபிளும் சொல்லல. எல்லா வெற்றிகளும் தேவ சித்தத்தின் அடையாளங்கள் அல்ல. ஆனால் தேவ சித்தம் நீங்கள் செய்தால், நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவற்றை உட்கார்ந்து, ஆண்டவரே உங்க சித்தம் இருந்தா மட்டும் இதை செய்யணும், அல்லனா இது வேண்டாம், இதை தடுத்து போடுங்க, இதை குலைச்சு போடுங்க, இந்த ஆசை எனக்குள்ள இருக்கக்கூடாது, இதை செய்யணுங்கிற எண்ணம் எனக்குள்ள தேவையில்லாம வரக்கூடாது என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சித்தத்தின் மையத்தில் வைத்து ஒரு வெற்றியை தருகிறார் பாருங்க. அந்த வெற்றி எதனுடைய அடையாளம் என்றால் நீங்கள் தேவ சித்தத்தில் தான் இருக்கிறீர்கள், தேவ சித்தப்படிதான் அது உங்களுக்கு நடந்தது என்பதை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். 2 காரியம் பார்த்தோம். 1, நீங்க செய்கிற விஷயத்துல தேவ சமாதானம்.
ஒரு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துறீங்க, சமாதானம் இல்லைன்னா விட்டுருங்க, அதை விட்டுருங்க. சிலர் என்னிடத்துல பேசி இருக்கிறதை நான் அறிவேன். ஃபர்ஸ்ட் நல்ல ஒழுங்கா போச்சு எல்லா காரியமும், திடீர்னு ஒரு சமாதான குறைச்சல் வந்துருச்சு, நாங்க இதை அப்படியே விட்டுட்டோம். நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணேன். தேவ சமாதானம் இல்லாமலே அதுக்கு சில அடையாளங்களை கத்து காண்பிப்பார். அதை தாண்டியும் நம்ம அந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். ஐயோ இதை செய்யலன்னா நமக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுமே, இதை செய்யலன்னா 4 பேர் நம்மள ஏதாவது பேசுவாங்களே கேட்பாங்களேன்னு ஒரு காரியத்தை செஞ்சா காலமெல்லாம் நம்ம வருத்தப்படும். தேவ சமாதானம். 2வது சக்சஸ், வெற்றியை நம்மால பார்க்க முடியும். 3வது காரியம், தேவ பிரசன்னத்தை நீங்க உணரலாம் அந்த விஷயத்தை. அதே ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 21வது வசனத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு பலருடைய கண்களை தயவு கிடைத்தது, சிறைச்சாலைக்காரனுடைய கண்களை தயவு கிடைத்தது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, 3வது காரியம், நீங்கள் தேவ சித்தத்தை தான் செய்கிறீர்கள் என்பதுல எப்படி அறிஞ்சுக்கலாம்னா, தேவ பிரசன்னம் உங்க கூடவே விலகாது. பிரசன்ன ஆண்டவர் உங்களை அழகா நடத்தி கொண்டு போவார், விலக மாட்டார். அவருடைய கிருபை எப்படி விலகாதோ அதே போல அவருடைய பிரசன்னம் விலகாது. தேவ சித்தத்தை செய்யலன்னா வெற்றியை பார்க்கலாம், ஆனா அவர் கூட இருக்கிறத புரிஞ்சிக்க முடியாது, உணர முடியாது. வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கை துணையை நீங்க முடிவு பண்ணும் போது இந்த 3 இருக்காதான்னு பாருங்க. தேவ சமாதானம் இருக்குதா? உங்களால வெற்றிகளை பார்க்க முடியுதா? ஆண்டவர் உங்க கூட அவருடைய பிரசன்னத்தை உங்களால அனுபவிக்க முடியுதா? ஒரு வாகனத்தை வாங்குறீங்க, பணம் இருக்குதுன்னு வாங்க முடியாது. என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், தன்னோடு பழகுகிற எல்லாருக்கும் இதை சொல்லுவாங்க. பணம் இருக்குன்னு ஒரு விஷயத்த வாங்க முடியாது. பணத்தை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு, இல்லைன்னு சொல்லுங்க. பணம் உங்க கையில இருக்கும், இல்லைன்னு சொல்லுங்க. பணம் இருப்பதுங்கிறதுக்காக நான் வாங்குறதெல்லாம் தேவ சித்தான்னு நினைக்க கூடாது. பணத்தை வச்சுட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே பணம் இருக்கு, எனக்கு இதெல்லாம் தேவை, நான் என்ன செய்யணும்? ப்ரையாரிட்டிய ஆண்டவர் முன்னாடி கொண்டு வருவார். இதை செய், அதுக்குதான் நான் உனக்கு பணம் கொடுத்துருக்கேன். இதை வாங்க, அதுக்குதான் நான் உனக்கு இதை கொடுத்துருக்கேன் என்கிற அந்த பிரசன்னம் ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை கைட் பண்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த வாரம் தேவ சித்தத்தின் மையத்தில் நீங்கள் இருக்கிறத அறிந்து கொள்ளுகிற வாரமாக இருக்கட்டும். நான் அப்படி உங்களை வாழ்த்துறேன். சுய இச்சையின்படி, சுய விருப்பத்தின்படி எதையுமே செய்யாதீங்க. தேவனுக்கு காத்திருந்து நல்ல ஜெபம் பண்ணி, அந்த நல்லாங்கிற வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மனசார ஜெபம் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மனசார ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு சித்தம் இல்லைன்னா இதை மாத்திருக்கப்பா, உமக்கு சித்தம் இல்லாத என் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது, அதை நிறுத்திருங்க, கொலைச்சு போட்டுருங்க, தாறுமாறாக்கிருங்க. உமக்கு சித்தம்னா உங்க சமாதானத்தை நான் அனுபவிக்கணும், என் என்னுடைய அந்த போக்குல நான் வெற்றிகளை பார்க்கணும், நீங்க என் கூட இருக்கிறது நான் அதுல அறியணும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது நம்முடைய வாழ்க்கையாக மாறட்டும். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு செயல் என்பது இவைகள் தான். முதல்ல தேவ சித்தத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் இந்த 3ஐயும் செக் பண்ணி பாருங்க. சமாதானம் இருக்குதா? சக்சஸ் பார்க்க முடியுதா? தேவ ஆளுகை, அதனால ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத அந்த நாட்கள்ல, காலங்கள்ல உங்களால அனுபவிக்க முடியுதா? இவைகளை நீங்க கவனிச்சு பாருங்க. இவைகளுக்காய் காத்திருங்கள். இந்த வாரம் நிச்சயமா தேவ சித்தத்தை புரிந்து நீங்கள் செயல்படுகிற வாரமாக இனி வருகிற நாட்கள் அப்படி இருக்கத்தக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக உங்களை துதிக்கிறோம். இந்த வாரத்திலும் நீர் எங்களோடு பேசி இருக்கிற உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள்ல எங்க வாழ்க்கையில தடுமாற்றங்கள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது, பல ஆலோசனைகள் வரும்போது எதை நாங்க செய்யணும்னு முடிவெடுக்க முடியாத தருணங்கள் வருகிறது. ஆனாலும் ஜெபித்து 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 உம்முடைய சித்தத்தை பெற்றுக்கொண்டு, உம்முடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அந்த காரியத்துல தேவ சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும்.
வெற்றிகளை அனுபவிக்கட்டும். நீர் கூட இருந்து ஆளுகை செய்வதை அவர்கள் அனுபவிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தேவ சித்தத்திற்கு மாறான விஷயங்களை நீர் அகற்றிவிடும், அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாயிருக்க, உம்முடைய சத்தம் கேட்கிறவர்களாயிருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவ சித்தத்தை அனுபவிக்க ஆண்டவர் உங்களோடு என்னென்ன காரியம் இருக்கணும்னு பேசியிருக்கிறார், அதை செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார். God bless you.